வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சந்தேகம். கதைக்குள்ள போலாமா? வீட்டின் உள்ளே நுழைந்ததும் பேக்கை ஷெல்ஃபில் வைத்துவிட்டு அக்காடா என சேரில் அமர்ந்தாள் சரண்யா. வேற்றிருந்த அவள் மேனிக்கு அந்த ஃபேன் காற்று போதவில்லை. சத்தம் கேட்டு கட்டிலில் இருந்து மெதுவாக திரும்பிய சுந்தரம் எழுந்து கொள்ளாமல் அவளை அமைதியாக முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிரே இருந்த ஸ்டூலில் சாப்பிட்ட தட்டும் அருகே பிளாஸ்கும் மூடி கூட போடாமல் திறந்தே இருந்தது. மதியம் சாப்பிட்டீங்களா? பிளாஸ்க்ல காஃபி கொஞ்சம் இருக்கு போல இருக்கு, மூடி வைக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள். அது இருக்கட்டும், என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம்? பஸ் லேட் ஆயிடுச்சு. வந்த பஸ்ஸும் ஒரே கூட்டமா இருந்ததால அதுல வர முடியல. அதுதான் 2 பஸ்ஸை விட்டுட்டு அப்புறம் வந்தேன் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். வர முடியலையா இல்ல வரவே பிடிக்கலையா என்று ஏளனமாக சிரித்து கொண்டே கேட்டான். உள்ளே சிங்கில் பாத்திரங்கள் தொப்பன விழுந்த சத்தம் கேட்டது. சரி, உண்மைய சொன்னா அப்படிதான் கோவம் வரும். அதுக்காக இருக்கிற 4 பாத்திரத்தையும் போட்டு உடைச்சிடாத. இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு என்னால புதுசாவும் வாங்கி கொடுக்க முடியாது என்று குதர்க்கமாக பேசினான். எனக்கு எந்த கோவமும் இல்லைங்க. நான் கோவப்பட்டு என்ன ஆயிட போகுது? நீங்க காஃபியை குடிங்க என்று சாதாரணமாக கூறிக்கொண்டே 2 கப்பில் காப்பியை கொண்டு வந்து ஒன்றை அவனுக்கு கொடுத்து விட்டு மற்றொன்றை அவள் எடுத்துக்கொண்டு சேரில் அமர்ந்தாள். அதுதானே, நீ ஏன் கோவப்படணும்? அதெல்லாம் ஒழுங்கா இருக்கிற பொம்பளைக்கு தான் வரும். நீ தான் இப்ப ரூட்டு மாறி போயிட்டு இருக்கியே. ஆனாலும் உன் மேலேயும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சிடென்ட்ல 2 காலையும் அழுந்துட்டு நொண்டியா உக்காந்து கிடக்குறேன். இப்போ உன் வருமானத்துல தானே பொழப்பு போகுது. இனிமே நமக்கு எதுக்கு இவன் தயவன்னு நினைச்சிட்ட என்று கூறிக்கொண்டே அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவரே காஃபி எடுத்துக்கொண்டான். சரண்யா அமைதியாக காஃபி குடித்து விட்டு எழுந்து கொண்டாள். என்ன, இந்த நொடிக்காரனுக்கு எதுக்கு பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு பதில் கூட சொல்லாம போறியா? இல்ல உன் மனச கவர்ந்தவனுக்கு போன் போட்டு பேச நேரம் ஆயிடுச்சா, அதுக்கு ஓடுறியா என்று சிரித்தான். அவன் மெதுவாக திரும்பி பார்த்து விட்டு, நான் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கும் எதனா சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்படி மாத்தி மாத்தி நாம பேசிக்கிட்டு கடைசியில எனக்கு இப்ப இருக்கிற உடம்பு டயர்ட்ல மனசும் டயர்டாகிடும். எதுக்கு அதெல்லாம்? இன்னும் நான் நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணணும், பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், மாடியில இருந்து துணி கொண்டு வந்து மடிக்கணும், வேலை இருக்குங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். என்ன திமிரு இவளுக்கு! ஏற்கனவே நான் எது சொன்னாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாம கூலா பதில் சொல்லுவா. இப்ப எனக்கு இப்படி ஆனதும் சுத்தமா என்னை மதிக்கிறது இல்லை. எல்லாம் சம்பாதிக்கிறோன்ற திமிரு. அம்மா சொல்றது போல இவ வேலைக்கு போகிறதால தான் இப்படி ஆடுறா. இவ இவ்வளவு ஆணவத்தோட தைரியமா இருக்கான்னா கண்டிப்பா இவ பின்னாடி எவனோ இருக்கிறான். அதுதான் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. இப்படியே நான் புழுங்கி புழுங்கி செத்துட்டா ஒரேடியா அவன் கூட போயிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு. அதுதான் என்னை வெறுப்பேத்துறா. எல்லாம் இதோ இந்த காலால தான். நான் முடங்கி மூலையில உக்காந்ததோ இவ சுத்தமா மாறிட்டா என்று மனதில் கருவி கொண்டு கையில் இருந்த காஃபி கப்பை தூக்கி சுவரில் அடித்தான். காஃபி முழுவதும் கீழே சிதறி டம்ளர் சுவரில் மோதி கீழே விழுந்து உருண்டு போய் நின்றது. சத்தம் கேட்டு நிதானமாகவே வெளியே வந்த சரண்யா காஃபி அங்கே சிதறி இருப்பதை பார்த்துவிட்டு ஆவேசத்தோடு கட்டிலில் அமர்ந்திருந்த சுந்தரத்தை ஒரு தரம் பார்த்தாள். மெதுவாக குனிந்து அந்த டம்ளரை உள்ளே எடுத்து சென்று வைத்து விட்டு மாஃபி கொண்டு வந்து சிந்திருந்த காஃபியை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே சென்றாள். என்ன அகம்பாவம்! என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா பாரு என்று கட்டிலில் ஓங்கி அடித்துவிட்டு தொப்பன தலையணையில் சாய்ந்தான். அன்றிரவு அனைத்து வேலையும் முடித்துவிட்டு கீழே பாயை போட்டு படுத்தாள் சரண்யா. சற்று நேரத்திற்கெல்லாம் உடல் களைப்பால் அவளுக்கு தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வந்தது. அவளை அமைதியாக பார்த்து கொண்டே கட்டிலில் படுத்திருந்த சுந்தரத்துக்கு தூக்கம் வரவில்லை. எனக்கு தூக்கம் வராம அவதிப்படுற இவ மட்டும் எப்படி படுத்த உடனே தூங்குறா? ஒரு வேளை நடிக்கிறாளோ? இருக்கலாம். அப்புறம் நான் தூங்குனதும் எவன் கூடயாவது போன்ல பேசுவா. அதுக்குதான் முழிச்சிட்டு இருந்தா நான் எங்க பேச்சு கொடுப்பணும்னு தூங்குறது போல பாசாங்கு பண்றா. எனக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட பொம்பளைங்களை நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஆமா, அப்படி எவனை இவ பிடிச்சிருப்பா? அவங்க ஆபீஸ்ல இருக்கானே அந்த கிளர்க் ராஜு, அவனா? சே, இருக்காது. அவன் கொஞ்சம் வயசானவன். ஆமா, வயசானா என்ன? அவனை பார்த்தா அப்படியா இருக்கு? நல்லா வாட்ட சாட்டமா இருக்கான். என்னை போல கால் இல்லாம ஊனமாவா இருக்கான்? இருந்தாலும் அவ இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? ஒருவேளை புதுசா இவனோ வந்து சேர்ந்தான்னு சொன்னாலே.
அவன் பேரு கூட ஆ குமார்ன்னு. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னான். அவனா இருக்குமோ? அவன் தான் இவளுக்கு அடிக்கடி ஃபோன் போடுவான். என்னவோ ஆபீஸ் விஷயம் பேசுறது போல நாம எதிர்க்கவே சீனை போடுவா இவளும். நானும் அதை பார்த்து ஏமாத்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு நினைப்பு. ஆனாலும் அவ சின்ன பையனை தான் நினைக்கிறேன். அவனா இவளை விரும்புவான்? அதுவும் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவளை. ஆமா, இவளை பார்க்க கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவ போலவா இருக்கா? அதுவும் இவளுக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். இவங்கள யாரா இருக்கும்? ஒருவேளை இவங்கள தவிர வேற யாராவது பிடிச்சிருப்பாளோ? அதனால தான் தினமும் லேட்டா வராளோ? பஸ் லேட்டுன்னு சொல்றாளே, ஒருவேளை பஸ்ல எவனையாவது பிடிச்சிருப்பாளோ என்றவன் யோசித்து கொண்டே சரண்யா என்று மெதுவாக குரல் கொடுத்தான். நல்ல தூக்கத்தில் இருந்த சரண்யா எழுந்து கொள்ளவில்லை. சரண்யா என்று சற்று கெட்டியாக கூப்பிட்டு கொண்டே அருகிருந்த தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். பட்டென பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்து அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். ஒன்னும் இல்ல, நீ தினமும் பஸ் லேட்டா வருதுன்னு சொன்னியே என்று அவன் ஏதோ கேட்க வாயெடுக்க, இதோ பாருங்க, நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணி லேட்டா வரல. என் கூட பஸ்லயும் யாரும் வரல. இதெல்லாம் தினமும் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி சலிச்சிட்டேன். அதுக்குதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன என்பதை போல் அவளை உற்று பார்த்தான். நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நிம்மதியா இருக்கலாம். நானும் உங்க கண் எதிர்க்கவே இருப்பேன் என்று படுத்து கொண்டாள். அப்படின்னா நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கியா? இல்லைங்க, நாளையிலிருந்து நான் வேலைக்கே போறதில்ல. வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். போதுமா? இப்பயாவது நிம்மதியா படுத்து தூங்குங்க. எனக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் வருது என்று கூறிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். அவள் வேலையை ரிசைன் செய்து விட்டேன் என்று கூறியதும் அவன் முகம் பிரகாசித்தது. இருந்தாலும் அவள் வருமானத்தில் தான் இப்பொழுது குடும்பம் ஓடுகிறது. அதுவும் இல்லை என்றால் அடுத்த மாசத்திலிருந்து எப்படி சமாளிப்பது என்ற யோசனையும் தோன்ற, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இவ எங்கேயோ போகாம நாம கண்ணு எதிர்க்கவே இருந்தா அது போதும். அப்பா பாப்பா, தினம் தினம் இவ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது. போதுண்டா சாமி, மண்டை குடைச்சல். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் என மகிழ்ச்சியோடு படுத்து கொண்டான். மறுநாளிலிருந்து காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு சமைப்பதும் துணி துவைப்பதும் சுந்தரத்திற்கு வேளாவளிக்கு சாப்பாடு வைப்பதும் மருந்துகள் கொடுப்பதும் மாலையில் அவனுக்கு காஃபி இரவு டிஃபன் என சரியான நேரத்துக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பது, கடைக்கு சென்று மளிகை சாமான்கள் வாங்கி வருவது, காய்கறிகள் வாங்கி வருவது, வேலையில்லா சமயங்களில் அவன் எதிரேகி அமர்ந்து கொண்டு செல்போனை பார்ப்பது, புத்தகம் படிப்பது, தூங்குவது என தனது கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்தாள் சரண்யா. அவளை உற்று கவனித்துக் கொண்டிருந்த சுந்தரமும் சந்தேகப்படும்படி அவள் எதுவும் நடந்து கொள்ளாமல் இருப்பதை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி அந்த மாதம் சென்றுவிட, என்னங்க, நாளைக்கு ஹவுஸ் ஓனர் வந்துடுவாரு. வாடகை எடுத்து வைக்க சொன்னாரு. போன மாசம் இருந்த பணத்தெல்லாம் வச்சு சமாளிச்சிட்டேன். சம்பளமும் வந்தது. கரெக்டா வாடகை கொடுத்துட்டேன். இப்ப கையில 1000 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு என்ன செய்யறது? நம்ம ஆகாஷுக்கும் இந்த வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். இல்லைன்னா வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. வீட்டுல மளிகை சாமானும் இன்னும் 4 நாளைக்கு தான் வரும் என்று நிதானமாகவே கூறினாள். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? எதனா இருந்தா வச்சு சமாளிச்சுக்க. வேற என்ன செய்யறது என்று முகத்தை சுளித்து கொண்டே கூறினான். கடைசியா என்கிட்ட இருக்கிறது காதுல இருக்கிற இந்த கம்மல் தான். அதை வச்சா இந்த மாசம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆனா அடுத்த மாசத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கோங்க என்று கூறிக்கொண்டே காதில் இருந்த கம்மலை கழட்டி கொண்டிருந்தாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த மாசத்தை சமாளிப்போம் என்று கட்டிலில் படுத்துக்கொண்டு அமைதியாக விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். மதியம் யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டு உள்ளே சாமான்களை தேய்த்து கொண்டிருந்த சரண்யா கைகளை கழுவி கொண்டு வந்து கதவை திறக்க, சுந்தரம் கையில் இருந்த செல்போனை எடுத்து ஓரமாக வைத்து விட்டு எழுந்து அமர்ந்தான். இவ வேலைக்கு போகலன்னதும் எவனாவது வீடு தேடிய வந்துட்டானா என்று ஆவலாக வாசலை பார்த்தான். வாங்கண்ணா என்று சரண்யா அழைக்க, சுந்தரத்தின் நண்பன் கோபால் உள்ளே வருவதை பார்த்து அவன் முகம் மாறியது. வா கோபாலு, என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்க என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே அவனை அழைத்து அருகே இருக்கும் சாரில் அமரும்படி கையை காண்பித்தான் சுந்தரம். எங்கடா, அவளுக்கும் எனக்கும் வேலை, வேலை விட்டா வீடுன்னு சரியா இருக்கு. நடுவுல ஒன்னும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு அவளுக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லி லீவ் போட்டுட்டா. பாவம், அவ தனியா ஆஸ்பத்திரிக்கு எப்படி போவான்னு நானும் லீவ் போட்டேன். அப்படியா? சிஸ்டருக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்படா போல இல்ல, சாதாரண வைரல் ஃபீவர் தான். மருந்து எழுதி கொடுத்தாங்க.
அது அங்க கிடைக்கல. அதுதான் அவளை வீட்டில் விட்டுட்டு இங்க வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்கிற? குழந்தை நல்லா இருக்கானாமா? போன் ஏதாவது செய்யறானா? ஏமா, குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தியா என்று கேட்டுக்கொண்டே அவள் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தான். எங்க நான் போறது? இனிமேலும் தான் போகணும். எப்படியும் பணத்தை கட்ட முடியாம அவனை இனிமே இங்கே கூட்டிட்டு வந்துடுறது போலதான் இருக்கும் என்றாள் சரண்யா. என்னம்மா சொல்ற? ஏன் பணத்தை கட்ட முடியல? நீ தான் வேலைக்கு போறியே, அந்த சம்பளத்துல இருந்து சரியா கட்டிட்டு தானே வர. அப்புறம் என்ன? ஆமா, என்ன இன்னைக்கு வேலைக்கு போலியா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தான். இல்லண்ணா, நான் வேலையை விட்டு நின்னுட்டேன் என்றாள் அமைதியாக. எனது வேலையை விட்டு நின்னுட்டியா? ஏம்மா என்று கேட்டுக்கொண்டே அவளை அதிர்ந்து பார்த்தான். அவள் மெதுவாக சுந்தரத்தை பார்த்தாள். ஆமாண்டா, அவ வேலைக்கு போகல, 1 மாசம் ஆகுது என்றான் சுந்தரம் வெறுப்பாக. என்னடா சுந்தரம், இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு குதிரை கொம்பா இருக்கு. நீ என்னடான்னா இப்படி நல்ல வேலையை விட்டுட்டான்னு அசால்ட்டா சொல்றியே. ஆமா, இப்ப அவளோட வருமானம் தானே வீட்டுக்கு ஆதாரமா இருக்குது. இப்ப அதுவும் இல்லாம என்ன பண்றீங்க? ஏமா, எப்படி சமாளிக்கிற? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப என்னோட நகையெல்லாம் வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதும் ஏதோ வந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு பையன் படிப்புக்கு, மருந்துக்கு, மளிகை சாமானுக்கு சரியா ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்ப வேலையும் விட்டாச்சு. இப்ப என்ன செய்யறது? இருந்த ஒரு நகையும் வச்சு இந்த மாசம் சமாளிச்சிருவோம். அடுத்த மாசத்துல இருந்து வீட்டுல விற்க எதனா இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான் என்று நிதானமாக கூறிவிட்டு, இருங்கண்ணா காஃபி போடுறேன் என்று உள்ளே சென்றாள். ஏய், என்னடா இது, தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போகுது. ஆமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு அவ வேலையை விட்டா என்று கேட்டுக்கொண்டே சுந்தரத்தை அதிர்ந்து பார்த்தான். பரவாயில்லடா, அவ வேலைக்கு போலன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, இவ வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு பிபி மண்டைக்கு ஏறிடுது. ஏன், அவளுக்கு எதுனா ஆகிடுமோன்னு பயப்படுறியா? அவளுக்கு என்ன ஆகிட போகுது? எனக்கு தான் ஆகிடும். என்னடா வளர்ற என்று கோபால் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்து விட்டு மெலிதாக சிரித்தவரே சுவரில் சாய்ந்து கொண்டு அமைதியாக நின்றாள் சரண்யா. பின்ன இவ என்ன ஒரு டைமுக்கு வரா? தினம் ஒவ்வொரு நேரம் வர்றது, கேட்டா பஸ்ல இடம் இல்ல, கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றது. ஒவ்வொரு நாள் பஸ்ஸே வரலன்னு பொய் சொல்றது வேற. இவ யார் கூட ஊரை சுத்திட்டு வரா, எவன் கூட அரட்டை அடிச்சிட்டு வரேன்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு வீட்டுல பட்னியை கடந்துக்கலாம். அதுக்குதான் இவ வேலையை விடுறேன்னு சொன்னதும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்ப செலவுக்கு என்ன பண்ணுவ? இருக்கிற வரைக்கும் சாப்பிடுறது, இல்லைன்னா பட்னி கடந்து போய் சேர்றேன் விடு என்று படுத்து கொண்டான். அவனை அமைதியாக பார்த்து கொண்டே காஃபி குடித்து முடித்து விட்டு எழுந்த கோபால் பாக்கெட்டில் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து சரண்யாவிடம் கொடுத்தான். எதுக்குண்ணா என்றவள் தயங்க. பரவாயில்லம்மா, வச்சுக்க, என்னால முடிஞ்சது. அன்னைக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களே, அது நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி தான், மருந்து வாங்கி கொடுத்தா சரியா போயிடும். ஆனா சில பேருக்கு வந்திருக்கிற வியாதிக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. அவங்களா திருந்தனாதான். அது வர என்னால முடிஞ்சத உனக்கு உதவி செய்கிறேன் என்று கட்டிலில் முறைத்து கொண்டு படுத்திருந்த சுந்தரத்தை பார்த்தவரை கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் சரண்யா மௌனமாக சுந்தரத்தை பார்த்தாள். ஆமா என்று முகத்தை திருப்பி கொண்டான். அவள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக உள்ளே சென்றாள். 1 வாரம் சென்றது. அன்று தனது மகனை பார்க்க மகேஸ்வரி வந்திருக்க அவளிடம் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் சுந்தரம். என்னடா ஒரு மாதிரி இருக்கிற? ஆமா, என்ன உன் பொண்டாட்டி இன்னைக்கு வேலைக்கு போலியா? வெளியில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறா என்று கேட்டாள். இல்லம்மா, வேலையை விட்டு நின்னுட்டா. ஏண்டா, அவ வேலைக்கு போலன்னா எப்படி சமாளிப்ப? வேற என்ன வருமானம் இருக்கு என அவள் கேட்டுக்கொண்டிருக்க தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் சரண்யா. ஏண்டி, 20,000 சம்பளம் வந்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்து என்னடி பண்ற என்றால் அவளை முறைத்தவாறு. பாக்குறீங்கல்ல, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாத்த என்று சாதாரணமாக கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள் சரண்யா. பாத்தியாடா கொழுப்ப, இவ திமிரு பிடிச்சவ. இப்படிலாம் குதரக்கமா பேசுவான்னுதான் நான் இங்க வர்றதே இல்லை. என் பொண்ணு வீட்லயே விழுந்து கிடக்குறேன். அப்படியே மனசு கேட்காம உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் இப்படி பேசினா எப்படிடா? பாயப்பாரு நல்லா.
அம்மா பேசாம இருமா, எப்ப பாரு உனக்கு இதேதான். ஆமாண்டா, நீ என்னையே தான் எதனா சொல்லுவ என்று தனது மகனை முறைத்தாள். இதற்குள் அவளுக்கு டீயை கொண்டு வந்து கொடுத்தாள் சரண்யா. என்னது இது, டீ தானே? ஆமா அத்தை. சரி, சர்க்கரையை கொஞ்சம் தானே போட்ட என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டே டீயை வாங்கினாள். இல்ல அத்தை, சுத்தமா சர்க்கரையே போடல. ஏண்டி, நான் கொஞ்சமா போட்டுப்பேன்ல, சுத்தமா சர்க்கரையே போடாம என்னால குடிக்க முடியாது. சாரி அத்தை, நீங்க கேட்டாலும் என்னால சர்க்கரை போட முடியாது, ஏன்னா வீட்டுல சர்க்கரை இல்லை என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். ஏய், என்னடா இது, சர்க்கரை இல்லையாமே, ஏன் உன் மகாராணி போய் வாங்கிட்டு வரமாட்டாளோ என்று கேட்டாள். ஆமா, பணம் இருந்தா தானே, அதுக்கு தாங்க அப்படி சொல்லிட்டு போறா. ஏண்டா, அவ வாங்கின சம்பளம் என்னாச்சு? அவ தான் வேலைக்கு போலன்னு சொல்றேன் இல்ல, அவ வேலைக்கு போய் 2 மாசம் ஆகுது. 1 மாசம் எப்படியோ சமாளிச்சிட்டோம், இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு எதுக்கிட்ட அவ வேலையை விடணும்? பின்ன நீ சும்மா வரும்போது போகும்போதெல்லாம் அவளை பத்தி எதனா சொல்லிட்டே இருந்த. அவ அங்க நின்று யார் கூடவோ பேசுறா, இங்க நின்று பேசுறா, ஏன் இப்படி லேட்டா வரா, கேளுடா அது இதுன்னு என்னை குழப்பி விட்ட. நானும் அவளை கேட்டேன், அவ வேலையை விட்டு நின்னுட்டா. அப்ப அவ வேலைக்கு போகாததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? நீயும் ஒரு காரணம்னு சொல்றேன். நீ சொல்லி நான் கேட்டேன் பாரு, இதுக்கு எல்லாரும் தான் அனுபவிக்கணும். பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். டீயை குடிச்சிட்ட இல்ல, கிளம்பு. இல்லைன்னா மதியம் ரசம் சாதம் தான், தொட்டுக்க ஊறுகாய் கூட இல்ல. பரவாயில்லன்னா இருந்து சாப்பிட்டு போ என்று முகத்தை சொல்லிட்டான். பரவாயில்லடா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு வரும்போது தங்கச்சி கறி எடுத்துட்டு வர சொன்னா, நான் தான் போய் சமைக்கணும். நான் வாரேன் என்று எழுந்து சென்றாள் மகேஸ்வரி. உள்ளிருந்து இதை கேட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டாள் சரண்யா. அந்த மாதமும் இப்படியே கடந்துவிட, அந்த மளிகை சாமான் பாக்கிக்கு அண்ணாச்சியும் வாடகைக்கு ஹவுஸ் ஓனரும் வந்து கத்தி விட்டு செல்ல, அவர்களிடம் ஏதோ பதில் சொல்லி சமாளித்து கொண்டிருந்த சரண்யாவை பரிதாபமாக பார்த்தான் சுந்தரம். பாவம், மாசமான 20,000 சம்பாதிச்சிட்டு இருந்தா, எந்த தொந்தரவும் இல்லாம கௌரவமா குடும்பம் போயிட்டு இருந்தது. இப்ப கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அவ அவதிப்படுறா. வீட்டுல மளிகை சாமானும் இல்லாம பாலம் வாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் அவ அவசப்படுறத பார்க்க வேதனையா இருக்கு. ஆனாலும் நம்மளை எதிர்த்து எதுவும் பேசுறதில்ல. எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு எனக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு இங்கேதான் பூனைக்குட்டி போல சுத்தி வரா. நாம சந்தேகப்பட்டது போல தப்பான பொண்ணு இருந்தா இவளும் ஏன் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படணும், அவமானப்படணும்? அவ பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு என்னை விட்டு போயிருப்பாளே. அம்மா பேச்சை கேட்டு நாம அவளை அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டோமோ? அம்மா சொன்னா நான் படிச்சவன் தானே, எனக்கு எங்க போச்சு புத்தி? இவ சம்பளம் இல்லாம எதுவும் சமாளிக்கவும் முடியல. வீம்புக்கு எல்லாம் பார்த்துக்கலான்னு அன்னைக்கு வீராப்பா சொன்னேன். ஆனா இதுக்கும் மேல எப்படி கம்முன்னு இருக்கிறது? அவளை திரும்ப வேலைக்கு போக சொன்னா அவ போவாளா? அப்படி அவ போகிறன்னு சொன்னாலும் அதே போல வேலை கிடைக்குமா? சே, என்ன முட்டாள்னா என்றவன் யோசித்து கொண்டு அமர்ந்திருக்க, பழைய சாதத்தில் உப்பை போட்டு கரைத்து எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்த சரண்யா, என்னங்க, கோபால் அண்ணனை வர சொல்லியிருக்கேன் என்றாள். எதுக்கு அவனை வர சொன்ன? ஏற்கனவே இந்த 3 மாசமா அப்பப்பா அவன் தான் ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்கான், இனியும் எதுக்கு அவனை தொந்தரவு பண்ற என்று எரிந்து விழுந்தான் சுந்தரம். நான் அவர்கிட்ட பணம் கேட்க வர சொல்லல, பின்ன அவரை போய் நம்ம ஆகாஷை கூட்டிட்டு வர சொல்லத்தான். அவங்க ஸ்கூல்ல இருந்து போன் போட்டுட்டே இருக்காங்க. எதுக்கு? எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த வருஷத்துக்கு நம்மளால ஹாஸ்டல் ஃபீஸை கட்ட முடியாது, அதுதான் அண்ணன் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லலான்னு. ஏன்னா நான் போனா வர லேட் ஆனாலும் ஆகும், அதுக்கும் நீங்க சந்தேகப்படுவீங்க. அதுவும் இல்லாம இப்ப பஸ்ஸுக்கும் என்கிட்ட காசு இல்லை. சரி, இப்ப அவனை கூட்டிட்டு வந்து என்ன செய்யறது? நம்ம கூட சேர்ந்து குழந்தையும் பட்டியும் போட சொல்றியா? எதனா சொல்லி அவனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே வச்சுக்க சொல்லு. என்னங்க, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, இப்பவே எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம், இவன் மட்டும்தான் இருக்கானா? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்குதான் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டேன், அவரும் வரேன்னு சொன்னாரு. கவலைப்படாதீங்க, அவனை எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடலாம். அங்க இருந்தா அவன் பட்டி இல்லாம இருப்பான், நமக்கும் மனசுக்கு உறுத்தாது. ஏய், என்னடி சொல்ற? என் புள்ளைய கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல விடுறதா? பெத்தவங்க நம்ம குத்துக்கல்லு போல இருக்கோம். இருக்கும் தாங்க, ஆனா அவனுக்கு நம்மளால இப்ப சோறு போட முடியுமா சொல்லுங்க? தோ ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாசம் வாடகை கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. மளிகை கடைக்காரு
வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகல. இதுக்கும் மேல நாம இங்க இருக்க முடியாது. எப்படியும் இந்த மாசம் வீட்டை காலி பண்ணணும். நாம அப்படியே எங்கேயாவது ரோட்டு ஓரத்துல விழுந்து கிடக்கலாம். இருக்கிற வரைக்கும் இருப்போம். அப்புறம் பட்டினி கடந்து போய் சேர்ந்துடுவோம். அப்ப எப்படியோ நம்ம புள்ள அனாதையாத்தானே ஆவான். அதுக்குதான் அவனை இப்பவே அனாதை இல்லத்துக்கு விட முடிவு பண்ணிட்டேன். சரண்யா என்று கண்கள் கலங்க குரல் கம்ம அவளை வெறித்து பார்த்து கொண்டு அழைத்தான். என்னங்க, ஏன் நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? நான் என்ன செய்யறது? நான் இப்போ உழைக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா உங்க சந்தேக புத்திக்கு பயந்துகிட்டு தினம் தினம் உங்ககிட்ட சித்திரவதைய படுறதுக்கு நான் இப்படியே பட்டினி கடந்து செத்துறேன். இந்த நிலைமையிலையும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தீராதில்ல? நான் உத்தமி பத்தினின்னு என் பத்தினித்தனத்தை எப்படி உங்களுக்கு இதுக்கும் மேல நிரூபிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அந்த காலத்துல சீதை தீ குளிச்சது போலலாம் என்னால செய்ய முடியாது. ஒண்ணு செய்யலாம், உங்க எதிர்க்கவே உங்க கூடவே இருந்து பட்டினி கடந்து நான் பலி ஆகலாம். ஆனா என் பிள்ளை என்ன பண்ணான்? அதுக்குதான் அவனை அண்ணனை கூட்டிட்டு போய் யாரும் இல்லாம அனாதன்னு சொல்லி ஆசிரமத்துல விட சொல்லிட்டேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சுந்தரம். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேமா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் கோபால். இருவரும் அவனை அதிர்ந்து பார்த்தனர். என்ன அப்படி பாக்குறீங்க? என் புள்ள வயசுள்ள அந்த குழந்தைய, அதுவும் என் கண் எதிர்க்க வளர்ந்த புள்ளைய கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல விட எனக்கு மனசு வராது. நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்றான் கோபால். அண்ணா, நீங்க விடலன்னா நானே அவனை கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன். எனக்கு வேற வழி தெரியல என்றாள் சரண்யா விம்மிக்கொண்டு. சரண்யா என்று சுந்தரம் பதட்டத்தோடு அழைக்க, என்னடா, எதுக்கு அவளை தடுக்கிற? விடு, அவ இஷ்டத்துக்கு எதனா செய்யட்டும். என்னடா கோபால், நீயும் இப்படி பேசுற? பின்ன உன் சந்தேக புத்திக்கு அவ என்னதான் செய்வா? அடே, நானும் தான் கேக்குறேன். நம்ம சரண்யா நீ நினைக்கிறது போல தப்பான பொம்பளையா இருந்தா இந்நேரம் எப்போவோ அவ உன்னை விட்டு போயிருப்பா. என்னைக்கு நீ ஒரு 2 காலம் இழந்தியோ அப்பவே உன்னை விட்டு ஓடி இருப்பா. ஆனா அவ அப்படி பண்ணாளா? சொல்லுடா. அவகிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து உன்னை காப்பாத்தினா. அதுக்கப்புறமும் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா நீதான் உன் காம்ப்ளெக்ஸால உனக்கு நீயே நொந்துக்கிட்டு சந்தேகத்தால அவளையும் வேதனைப்படுத்திட்டு இருந்த. இப்ப அவன் எதிர்க்கவே இருக்கா. உன் இஷ்டம் போல நடந்துக்கிறா. ஆனா இப்பயாவது நீ அவளை நம்புறியா? சொல்லு. சந்தேகன்றது ஒரு வியாதிடா. அதுக்கு மருந்தே கிடையாது. அது வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்துட்டா நமக்கு எல்லாமே அப்புறம் பிரச்சனை தான். சாதாரணமா எந்த வியாதியா இருந்தாலும் அது அவங்கள மட்டும்தான் பாதிக்கும். ஆனா சந்தேக வியாதி சுத்தி இருக்கிற எல்லாரையும் அணு அணுவா கொல்லும். அப்படிதான் இப்ப நீயும் அவதிப்படுற. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே அவதிப்பட வைக்கிற. புருஷன் பொண்டாட்டி உறவுன்றது ஏதோ அவ கழுத்துல நீ கட்டின மஞ்சள் கயிறுக்காகவும் அவ அதை தலை குனிஞ்சு ஏத்துக்கிட்டதாகவும் மட்டும் ஏற்பட்டதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல இருக்கிற நம்பிக்கை என்ற பலமான கயிறால முடி போடப்பட்டிருக்கிறது. இந்த உறவுல ஈடுபட்டிருக்கிற ஒருத்தர் மனசுலயும் சந்தேகம் என்ற வியாதி வந்துட்டா அந்த முடி தானா தளர்ந்துடும். அதுக்குதான் அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசா நம்பணும். என் மனைவி கூட தான் வேலைக்கு போறா. நானும் வேலைக்கு போறேன். ஒவ்வொரு நாள் அவள் லேட்டா வருவா. இத்தனைக்கும் அவளுக்கு நைட் டியூட்டிலாம் வேற வரும். அப்பெல்லாம் அவளுக்கு நான் தான் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு போவேன். அவளுக்கு போன் போட்டு எங்க இருக்கிற, நிஜமாவே நைட் டியூட்டிக்கு தான் போனியான்னு வேவு பார்க்க மாட்டேன். அது போல அவ வர லேட் ஆனாலும் எவன் கூட ஊரை சுத்திட்டு வரன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அவ ஜாலியா இருக்க வேலைக்கு போகல, எனக்காக போறா. என் பிள்ளைகளுக்காக போறா. எங்க குடும்பத்துக்காக வீட்லயும் உழைக்கிறா, வெளியிலயும் உழைக்கிறா. அப்படிப்பட்டவளை நான் கொண்டாடலைன்னாலும் காயப்படுத்தாம இருக்கணும்னு தான் விரும்புவேன். அது போல நான் வேலை விஷயமா எங்காவது வெளியூருக்கு போயிட்டா அவ அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. என்ன தொந்தரவு பண்ண மாட்டா. எவ கூட ஊரை சுத்த போனீங்க, யார் கூட தங்கிட்டு வரீங்கன்னு என்ன ஒரு நாள் கூட சந்தேகப்பட்டு கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அது போல அவளை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இப்படி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட குடும்பம் நடத்துறதாலதான் எங்க குடும்பம் நிம்மதியா போயிட்டு இருக்கு. ஆனா என்றவன் வாயெடுக்க, ஆமா கோபால், நீ சொல்றது சரிதான். நான் என் மனைவிய சந்தேகப்பட்டதாலதான் என் குடும்பம் இப்ப இவ்வளவு அவதிப்படுது. சரண்யா, என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். என் விரலையே எடுத்து என் கண்ணைய குத்தினது போல உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுமா என்று கதறிக்கொண்டே கீழே சாய போனான்.
சரண்யா ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டாள். என்னங்க, என்ன இது? சின்ன குழந்தை போல எழுந்துடுங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாது, அதை என்னால பார்க்க முடியாது என்றவன் கண்களை துடைத்தாள். பாத்தியாடா, இதுதான்டா பாசம். இப்படிப்பட்ட பொண்ண தப்பா நினைச்சிட்டியே. சரி, போனதெல்லாம் போகட்டும். இப்பயாவது சரண்யாவை வேலைக்கு அனுப்புறியா சொல்லு என்று கேட்டான். கண்டிப்பா அனுப்புறேன்டா. அது மட்டும் இல்ல, எனக்கும் அப்படியே உக்காந்துகிட்டே செய்யறது போல எதனா வேலை வாங்கி கொடுடா. எனக்கு டைப்பிங் நல்லா வரும். என்கிட்ட லேப்டாப்பும் இருக்கு. அதை வச்சு எதனா டைப் செய்யற வேலைய வாங்கி கொடுடா. இப்படி நோயாளி போல நான் மூளையில முடங்கி கிடக்கிறதால தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் என் மண்டையில ஓடுது. அதனாலதான் என் சரண்யாவையும் நான் சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ணிட்டேன். ஆமாண்டா, நானே அதை பத்தி சொல்லத்தான் இங்க வந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒரு டிடிபி சென்டர் வச்சுட்டு நடத்துறான். அவன்கிட்ட நிறைய வேலைங்க வருதான். அவன்கிட்ட 2 பேர் வேலைக்கு இருந்தோம், அவனால சமாளிக்க முடியலையாம். அதனால அந்த வேலைய உனக்கு கொடுக்க சொல்றேன். ஒன்னும் இல்ல, டைப் பண்ற வேலை தான். அது எப்படி செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லி கொடுப்பான். அது போல என் ஒய்ஃப் ஆபீஸ்ல ஸ்டெனோ வேலை காலியா இருக்கான். அதுக்கு நம்ம சரண்யாவை சொல்லி வச்சிருந்தாலாம். அவங்க நாளைக்கு சரண்யாவை வர சொல்லியிருக்காங்களாம். என்னம்மா சரண்யா, மாசம் 15,000 சம்பளம். போக போக உன் திறமைய பார்த்து ஏத்தி கொடுப்பாங்க. என்ன சொல்ற என்று கேட்டான். ரொம்ப நன்றிண்ணா, நான் நாளைக்கே போறேன் என்றாள் சரண்யா கண்களை துடைத்து கொண்டு. என்னடா நீ என்ன சொல்ற? சரிடா, சரண்யா தாராளமா போயிட்டு வரட்டும். நானும் அவளுக்கு உதவியா வீட்டுல இருந்து என்னால முடிஞ்சதை சம்பாதிக்கிறேன். அது போல வீட்டு வேலையிலையும் உதவி செய்யறேன். உக்காந்துக்கிட்டு காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, துணிகளை மடிச்சு கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன உதவியும் செய்யறேன். இனிமே ஆகாஷ இங்கே பக்கத்துல சேர்த்துடலாம். நானே குழந்தைய பாத்துக்கிறேன். அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறேன். அவனும் இனிமே இங்கே இருக்கட்டும் என்று சரண்யாவை பார்த்து புன்னகை புரிந்தார். அப்ப இனிமே உங்க குடும்பமும் எங்க குடும்பம் போல நிம்மதியா இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. சரி, நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரமா என்று கூறிவிட்டு புறப்பட்டான் கோபால். அவன் சென்றதும், சரண்யா என்னை மன்னிச்சிடுமா, என்னால நீ ரொம்ப சிரமப்பட்டுட்ட இல்ல என்று அவளை கையெழுத்து வணங்கியபடி மன்னிப்பு கேட்டான் சுந்தரம். என்னங்க, என்ன இது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டவள். நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சே, அது போதுங்க எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றவன் தோளில் சாய்ந்தாள். இத்துடன் சந்தேகம் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.